Hello everyone. In this video, we are gonna look into the implementation of Async FIFO. Asynchronous FIFO பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட Verilog கோட் எப்படி எழுதுறது அண்ட் இந்த Async FIFO எப்படி ஒர்க் ஆகுது அதோட டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Asynchronous FIFO பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே வந்து நான் FIFO இன்ட்ரடக்ஷன் அண்ட் Synchronous FIFO டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஜஸ்ட் கோ அண்ட் சி த வீடியோஸ். நான் இப்போ மேலே கார்ட்லேயும் வந்து நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க் தரேன். ஸோ FIFOவோட பிளேலிஸ்ட்டில் தேர்ட் பார்ட். ஸோ Asynchronous FIFO பற்றி இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் FIFO அப்படின்றது 2 கிளாக் டொமைனுக்கு நடுவில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ Synchronous FIFOவில் போத் டொமைன்ஸ் வில் பி அட் த சேம் கிளாக் 100 MHz, இங்கே 100 MHz. பட் FIFOவோட மெயின் அட்வான்டேஜே வந்து Asynchronous FIFOவில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து இங்கே 2 டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் கிளாக்கில் ரன் ஆகிட்ருக்கும். இப்போ அங்கே 100னா இங்கே 50 MHz வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கே 50 MHz வந்து டேட்டா வந்து இட் வில் பி சென்டிங், பட் CPU வில் பி ரிசீவிங் அட் த 100 MHz ஸ்பீட். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா மிஸ் மேட்ச் வந்து இருக்கும். ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து நம்ம FIFOக்கு போகிறோம். ஸோ இப்போ Async FIFOவோட டிசைன் வந்து பார்ப்போம். ஸோ ஐ வில் ஷோ யூ த பிக்சர். ஸோ இதுதான் வந்து Asynchronous FIFOவோட டிசைன். ஸோ இதை பார்த்துட்டே வந்து இட் வில் பி ஸோ ஸ்கேரினா நானும் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அப்படி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் Synchronous FIFO பார்த்தீங்கன்னா நான் Synchronous FIFOவோட டிசைனில் ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் Synchronous FIFOவோட டிசைன். இதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணி இதை Asynchronous மாற்றுவோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து இந்த ஃபுல் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ளாக் வந்து அங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஃபுல் அண்ட் எம்டி ஃப்ளாக் வந்து டிட்டர்மைன் பண்ணதுனால தான் நம்மளால் வந்து ஒரு FIFO ஃபுல்லாக இருக்கா இல்லை எம்டியாக இருக்கா அதை ரைட் பண்ண முடியுமா ரீட் பண்ண முடியுமான்றதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இஃப் யூ வாண்ட் டு டிக்ளேர் தட் ஃபுல் அண்ட் எம்டி, ஸோ நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து 2மே வந்து ஆப்போசிட் கிளாக் டொமைனில் இருக்குது. ஸோ அப்போ வந்து கரெக்டான டேட்டா கரெக்டான கிளாக்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்க 2 டொமைனில் இருக்க பாயிண்டரையும் வந்து நம்ம ஒரே சிங்கிள் கிளாக்கில் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து எந்த கிளாக் வர்றப்ப நம்ம வந்து FIFO ஃபுல்லாக இருக்கா இல்லை எம்டியாக இருக்கா அப்படின்னு வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் we are going for synchronizers. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் நத்திங் பட் FIFO will be there, right pointer handler and read pointer handler that is similar to the synchronous FIFO design, and it will be determining the full and empty variables. And the extra part, additional part in this asynchronous FIFO is nothing but the synchronizers. ஸோ சொன்னேன்ல இந்த சிங்க்ரனைசர் பார்ட் மட்டும்தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பட் மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து தட் இஸ் சேம் அஸ் Synchronous FIFO. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் எம்டி வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 பாயிண்டரையும் வந்து அட் டைமில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக we are going for synchronizer. ஸோ இந்த சிங்க்ரனைசர் பற்றி இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். பட் சிங்க்ரனைசரோட ஆக்சுவல் ஒர்க்கை பற்றி we will be discussing on another video. ஸோ சிங்க்ரனைசர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா they are nothing but flip-flop. ஸோ சிங்க்ரனைசர் அப்படின்றது நத்திங் பட் ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ ஃப்ளிப்-ஃப்ளாப் தான் வந்து நம்ம சிங்க்ரனைசர். இங்கே வந்து நம்ம டூ ஃப்ளாப் சிங்க்ரனைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம 2 ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்கும். ஸோ இந்த 2 ஃப்ளிப்-ஃப்ளாப் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்றத லெட் மீ எக்ஸ்பிளைன் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளோட 2 ஃப்ளிப்-ஃப்ளாப். இது ஆக்சுவலாக நம்மளோட டேட்டா பாயிண்டர் ஹேண்ட்லர் இருக்கும் பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு காமிச்சேன் அந்த டிசைன். ஸோ இந்த ரைட் பாயிண்டரோட ஹேண்ட்லர் தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் A அப்படின்ற ஃப்ளிப்-ஃப்ளாப்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க 2 ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து நம்மளோட சிங்க்ரனைசர். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்க்கு அதாவது நம்மளோட ஹேண்ட்லருக்கு A, அதாவது நம்ம ஃபஸ்ட் டொமைனோட கிளாக் வந்து உள்ள இன்புட்டாக வரும். செகண்ட் இருக்க 2 சிங்க்ரனைசரும் நம்ம எங்கே அனுப்ப போகிறோமோ அதோட கிளாக்கில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி ரன்னிங் ஆன் த கிளாக் A domain and both other flip-flop will be running on the clock B domain. ஸோ இப்போ when we are sending data இங்கே வந்து நம்ம D flip-flop தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த D flip-flopல நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ ஒரு கிளாக் டிலே ஆகி we will be getting the same input as the output after a single clock delay. ஸோ அதான் வந்து இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப்லாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து இந்த 2 ஃப்ளாப் சிங்க்ரனைசரில் ஒரு இன்புட்டை நம்ம கொடுக்குறோன்னா இட் வில் கெட் டிலேட் ஃபார் 2 கிளாக் சைக்கிள்ஸ். 2 கிளாக் சைக்கிளுக்கு அப்புறமா அதே இன்புட் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சிங்க்ரனைசர் பண்ண போகுது. ஸோ சிம்பிளாக இதுதான் கான்செப்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் கிளாக் ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ டயகிராம் வந்து இட் வில் பி சோ ரஃப், ஸோ நாட் சோ அக்யூரேட், பட் ஜஸ்ட் லுக் இன்டு த கான்செப்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாக் ஏ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளாக் கேல அதாவது இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல நம்ம ஒரு இன்புட் வந்து குடுக்குறோம். ஸோ அது கரெக்ட்டா இந்த 3 கிளாக் வர்றப்ப இன்புட் வந்து ஹை ஆகுது. அதே மாரி கிளாக் பில வந்து அதே இன்புட் வந்து வெளிய வருது. பட் கிளாக் பி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. லைக் இட் இஸ் 50 மெகாஹெர்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் லைக் 100 மெகாஹெர்ட்ஸ் ஆர் சம்திங். பட் தே ஆர் ரன்னிங் அட் அ டிஃபரண்ட் ஸ்பீட். ஸோ கிளாக் கேல வர்ற இன்புட்ட வந்து QAன்னு வச்சுக்கிறோம். QBல வந்து நம்ம ரீட் பண்றப்ப, கரெக்ட்டா அந்த சர்டைன் பாயிண்ட்ல ரீட் பண்றப்ப, த டேட்டா வில் பி இன் த டிரான்சியன்ட் பீரியட். ஸோ 0லேருந்து 1 வந்து டிரான்சியன்ட் ஆயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நம்ம மெஷர் பண்ணோம்னா, த டேட்டா வில் பி மிஸ்மேட்ச்டு ஆர் லைக் 0 வந்து 1ஆ வந்து அவுட்புட்டா வரலாம். 1 வந்து 0வா வரலாம். ஸோ இந்த மாரி வந்து மிஸ்மேட்ச் வந்து நடக்கும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம், 2 கிளாக் வந்து நம்ம விட்டுறோம். 2 ஃபிளிப் ஃப்ளாப் தள்ளி வருது. 2 கிளாக்கு அப்புறம் வர்றப்ப, ஸோ இதில கரெக்ட்டா வந்து கிளாக் இருக்காது. பட் ஜஸ்ட் இமேஜின் இட் வில் பி கெட்டிங் டிலேட் ஃபார் 2 கிளாக்ஸ். 2 கிளாக்கு அப்புறம் நம்ம ரீட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சியன்ட் வந்து கரெக்ட்டா ஃபுல் ஆயிரும். ஸோ அப்ப அங்க ரீட் பண்றப்ப த வேல்யூ வில் பி 1 ஃபார் ஷூர். ஸோ பில பார்த்தீங்களா? பில வந்து நம்ம இங்க ரீட் பண்றோம். டிரான்சியன்ட்டா இருக்கு. அடுத்து B2 அதாவது இந்த கிளாக்லேருந்து வர அவுட்புட். ஸோ வெயிட் பண்ணுங்க. லெட் மீ ஷோ இட் இன் த ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ இங்க B2ல வர்ற கிளாக் வந்து கரெக்ட்டா நம்ம ரீட் பண்றப்ப கரெக்ட்டா ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்போ வில் பி கெட்டிங் த ப்ராப்பர் டேட்டா. ஸோ அதுக்காக தான் நம்ம சிங்க்ரனைசர் போறோம். பட் வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து சிங்க்ரனைசர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்டர நம்ம சிங்க்ரனைசர் யூஸ் பண்ணி நம்ம வி ஆர் செண்டிங் இட் டூ ரைட் பாயிண்டர் ஹேண்ட்லர் அண்ட் வி வில் பி கம்பேரிங் வித் the right pointer and we will be generating the full flag. Okay. Similarly, we will be sending the read pointer in a synchronized way to the right pointer handler and it will be generating the empty flag with the with comparing the read pointer and the right pointer. Okay வா? பட் synchronized variables வந்து நம்ம இங்க ரிசீவ் ஆகுறப்ப இட் மே பி சேஞ்சிங். ஏன்னா வந்து ஒவ்வொரு பைனரி டேட்டாவை சேஞ்ச் பண்றப்பயும், ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்த மாதிரி இந்த ஒவ்வொரு வேரியபிளும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப 0, 1 ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த வேரியபிளையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்ப தேர் வில் பி லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு எரர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வேரியபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. ஸோ இந்த லாஸ்ட் வேரியபிள் 8th டேட்டா, ஸோ 7, 0, 1, 1, 1 இதையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ அப்போ எத்தனை பிட்டு சேஞ்ச் ஆகுது? இங்கே 1, 1, 1, 2, 3. ஸோ 3 பிட்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்பே. ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிட்டு மிஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பிட் மட்டும் 0ன்னு வந்து இதை நம்ம +1 பண்ணுறப்ப 0, 1, 0, 1 இப்படி வரலாம். இல்லை இதுவும் 0ஆக கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி எரர் வராமல் இருக்கிறதுக்கு வி ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் இட் இன்டு த கிரே வேல்யூ. ஸோ கிரே வேல்யூ அப்படின்றது ஜஸ்ட் ஒரே ஒரு பிட் தான் வந்து சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேட்டாக்கும் நடுவில். ஸோ அதனால வந்து நம்ம கிரே வேல்யூவில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம கம்பேர் பண்ணோம்னா இட் வில் பி ஈஸி. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஐ வில் பி ரீகேப்பிங் த என்டையர் திங் வாட் ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ நவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டிசைன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். நம்ம FIFO இருக்குது. ஃபுல் அண்ட் எம்டி ஃப்ளாக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் த ஹேண்ட்லர்ஸ் அண்ட் நார்மலாக டேட்டா உள்ளே வரும். ஸோ ரைட் பண்ணும். சப்போஸ் ஃபுல்லுன்ற ஃப்ளாக் இங்கேருந்து வந்துச்சுன்னா ரைட் பண்ணாது. ரீட் பண்ணுறப்ப எம்டின்ற ஃப்ளாக் வந்துச்சுன்னா நம்ம ரீட் பண்ண மாட்டோம். ஸோ இதான் நடக்குது. இந்த ஃபுல் அண்ட் எம்டி ஃப்ளாகை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 கிளாக் டொமைனில் இருந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ மிஸ்மேட்ச் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ஃபோர் வி ஆர் கோயிங் ஃபார் சிங்க்ரனைசர்ஸ். சிங்க்ரனைசர் என்ன பண்ணும், இப்போ அட் அ டைமில் என்ன பாயிண்டர் வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம ரைட் பாயிண்டருக்கும் ரீட் பாயிண்டருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு இட் வில் சென்ட் த டேட்டா ப்ராப்பர்லி வித் அ கரெக்ட் டேட்டா. ஸோ அதுக்காக தான் சிங்க்ரனைசர் யூஸ் பண்ணுறோம். பட் சிங்க்ரனைசர் ஹேவ் அ ப்ராப்ளம். இப்போ 1 or 2 பிட்டுக்கு மேலே வந்து தேர் ஆர் சேஞ்சஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்பையோ டிக்ரிமெண்ட் பண்ணுறப்பையோ இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் எரர்ஸ். எரர் நாட் எரர்ஸ், இது லைக் மிஸ்மேட்ச் ஆஃப் டேட்டா ஆர் சம்திங். ஸோ 0க்கு பதிலாக 1 வரலாம். ஸோ டிரான்சியன்ட் பீரியடில் சேஞ்ச் ஆகுறதுனால ஸோ வந்து சிங்க்ரனைசர் ஸ்ட்ராங்கான டேட்டா கொடுக்கலாம். ஸோ அதனால வி ஆர் கோயிங் ஃபார் கிரே வேல்யூ. ஸோ இங்கேருந்து அனுப்புகிறப்பயே நம்மளோட ரீட் பாயிண்டரை கிரே வேல்யூவாக அனுப்பிடுவோம். ஸோ அப்போ இங்கே சிங்க்ரனைஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கே கிடைக்கிறப்ப கிரே வேல்யூ தான் வந்து கிடைக்கும். பட் நம்ம அதை கம்பேர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரியே ரைட் பாயிண்டர்லேருந்து நம்ம அனுப்புகிறப்பையும் கிரே வேல்யூ ஆஃப் ரைட் பாயிண்டரை நம்ம அனுப்ப போகிறோம். அது சிங்க்ரனைஸ் ஆகி போகிறப்ப அங்கே நம்ம கிரே வேல்யூவோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கான்செப்ட்டு.
இப்போ வந்து கிரேயாக மாற்றிட்டோம். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். சேமாக இருந்துச்சுன்னா வி ஆர் ரைசிங் த எம்டி ஃப்ளாக். சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் பிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா வி ஆர் ரைசிங் த ஃபுல் ஃப்ளாக். ஸோ அந்த ஃபுல் எம்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க யூ ஹாவ் டு கோ லுக் இன் டு த சிங்க்ரோனஸ் வீடியோ, த ப்ரீவியஸ் வீடியோ இன் திஸ் பிளேலிஸ்ட். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த code and you will be understanding everything clearly. So இப்போ we can take a look into the code. ஓகேவா? ஸோ பொறுமையாக பார்ப்போம். ஸோ நோ ரஷ் ஆர் எனிதிங். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதான் வந்து நம்மளோட சிங்க்ரோனஸ் FIFOட மாடியூல். ஸோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இதான் நம்மளோட டிசைன். ஸோ இதான் டாப் மாடியூல். ஸோ டாப் மாடியூல் தான் இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? டாப் மாடியூலில் என்னென்ன இன்புட் வருது? ஸோ சிங்க்ரோனஸ் FIFO மாதிரியே கிளாக் வரும். கிளாக்கோட ரைட் கிளாக் வரும். ரைட்டுக்கும் ரீடுக்கும் வேறு கிளாக்கில். ஸோ அதனால் ரைட் கிளாக் வரும், ரைட்டோட ரீசெட் வரும், ரைட் எனேபிள் வரும், ரீட் எனேபிள் வரும். அப்புறமா அதே மாதிரியே ரைட் டேட்டா, அப்புறம் ரீட் சைடில் வந்து கிளாக்கு, ரீசெட்டு, அப்புறமா ரீட் சைடில் நம்ம அவுட்புட்டாக கொடுக்குறதுக்கு ரீட் டேட்டா. இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக டிக்ளேர் பண்ணுறது. ஸோ பேராமீட்டர் வந்து நம்மளோட பித்து டெப்த்தெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பஃபர் எம்டிக்கு வந்து ஒரு வயர், பஃபர் ஃபுல்லுக்கும் வயர் வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வி ஆர் செட்டிங் த வயர் ஃபார் பாயிண்டர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஐ டோல் யூ ரைட், வி ஆர் சேஞ்சிங் த ஆக்சுவல் பாயிண்டர் டு த கிரே பாயிண்டர்ஸ். ஸோ அதனால நம்ம கிரே பாயிண்டராக மாற்றுறதுக்கு வி ஆர் செட்டிங் தீஸ் வேரியபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் உள்ளே போகிறப்ப சொல்கிறேன், கோடுக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்றப்ப சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு இங்கேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் பாயிண்டராக இருக்கும். பாயிண்டரை நம்ம கிரே வேல்யூவாக மாற்றுறோம். கிரே வேல்யூவை நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணி அனுப்புகிறோம். அங்கே போகிறப்ப அது பாயிண்டராக வந்து நம்ம பாயிண்டரோட கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்டரை கிரேவாக மாற்றி சிங்க்ரனைசருக்கு அனுப்புகிறோம். சிங்க்ரனைசர் டேட்டாவை நம்ம அங்கே இருக்க ரீட் பாயிண்டரோட கம்பேர் பண்ணுறோம். ஆப்போசிட் பாயிண்டர் கூட வச்சுக்கலாம். ஆப்போசிட் பாயிண்டரோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் பிளாக், நம்மளோட ரைட் பிளாக் சிங்க்ரோனஸ் FIFO மாதிரி ரைட் கிளாக்கும் ரைட் எனேபிளும் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ ரீசெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கே எந்த வேல்யூமே ரீசெட் பண்ணல. ஸோ மிச்சபடி வந்து நம்மளுக்கு ரைட் எனேபிளும் பஃபர் ஃபுல்லும் இல்லை அப்படின்னா வி கேன் ரைட் த டேட்டா இன் டு த மெமரி. அதாவது FIFOக்குள்ள வி கேன் ரைட் த டேட்டா. சிமிலர்லி ரீடும் வந்து அப்படி தான். ரீட் எனேபிள் அண்ட் எம்டியாக இல்லை அப்படின்னா வி கேன் ரீட் த டேட்டா ஃப்ரம் த FIFO மெமரி அட்ரஸ். ஸோ ரைட் டு ரீடும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளோட மெயின் கான்செப்டான ஃபுல் அண்ட் எம்டி ஃப்ளாக் ஜென்ரேஷனும் பார்ப்போம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இங்கே ரைட் பாயிண்ட்ரு ஹேண்ட்லர்னு இருக்குல்ல, இது நத்திங் பட் த ஃபுல் ஃப்ளாக் ஜென்ரேட்டர். இது வந்து எம்டி ஃப்ளாக் ஜென்ரேட்டர். ஸோ அதுக்கு நான் தனித்தனி மாடியூல்ஸாகவே எழுதிட்டேன். இந்த சிங்க்ரனைசரை 2 வாட்டி எழுதிருப்பாரு, நான் ஒரே மாடியூலாக எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட ஃபுல் ஃப்ளாக் ஜென்ரேட்டர் வந்து இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி எம்டி ஃப்ளாக் ஜென்ரேட்டர். So in the Async FIFO, we are instantiating the full flag generator and empty flag generator and the top modules and remaining things. I'll be explaining it later. First, நம்மளோட இந்த full flag generator இங்கே instantiate பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போனோம். ஸோ இந்த ஃபுல் ஃப்ளாக்குள்ளே என்னென்ன வரப்போகுது, நம்மளோட ரைட் சைடில் இருக்க எல்லா டேட்டாவுமே இதுக்குள்ளே இருக்கும். ரைட் கிளாக் இருக்கும், ரைட் ரீசெட் இருக்கும். இது எந்த கிளாக்கில் ரன் ஆகுது? வி ஆர் ரன்னிங் இட் இந்த ரைட் பாயிண்டரோட கிளாக்கில், ரைட் சைடில் இருக்க கிளாக்லாம் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ரைட் எனேபிள் இருக்கும். அப்புறமா இதோட இன்புட்டில் என்னவா இருக்குது, இன்புட்டில் வாட் வி ஆர் கிவிங். ஸோ இதோட இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ரீடு பாயிண்டரோட கிரே வேல்யூ இருக்கும். அது சிங்க்ரனைஸ் பண்ண கிரே வேல்யூ, ரீடு பாயிண்டர்லேருந்து வர்ற சிங்க்ரனைஸ் பண்ண கிரே வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம இன்புட்டில் கொடுத்துக்கிறோம். ரீடு பாயிண்டரில் கிரே வேல்யூ தட் இஸ் சிங்க்ரனைஸ்டு கிரே வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்புட்டாக வரும். அதே மாதிரி அவுட்புட்டில் போகிறப்ப நம்மளோட நார்மலான ரைட் பாயிண்டர், நெக்ஸ்ட்டாக ரைட் பாயிண்டர் என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா ரைட் பாயிண்டரோட கிரே வேல்யூவை வந்து நம்ம அவுட்புட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் பஃபர் ஃபுல், வி ஆர் கிவிங் த பஃபர் ஃபுல் ஆல்சோ அட் த அவுட்புட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது, உள்ளே வந்து நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் பாயிண்டர் இன்ட்டு ரைட் பாயிண்டர் கிரே இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே நம்ம யூஸ் பண்ணுறக்காக ரெஜ்ஜில். ஸோ அடுத்து அசைன் பண்ணுறப்ப வி ஆர் கிவிங் த சேம் ஃபார்முலா, ஸோ விச் வி ஆர் யூஸிங் இன் சிங்க்ரோனஸ் FIFO. ஸோ அதே ஃபார்முலா வச்சு வி ஆர் கிவிங் த பஃபர் ஃபுல் ஃப்ளாக்.
ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ரீசெட்னா நம்ம இந்த ரைட் இன்டர்னல் பாயிண்டர வந்து நம்ம 0 பண்ணிக்கிறோம். இன்டர்னல் பாயிண்டர் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க நம்ம ரெஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்டர்னல் பாயிண்டர் வந்து ரெஜிஸ்டரா இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து டேட்டா தேவை. டேட்டா வந்து இட் ஷுடன்ட் பி ஆல்டரிங். ஸோ நம்ம அவுட்புட்ல குடுக்குறப்ப நம்ம வயரா குடுத்துக்கலாம். நம்ம உள்ள யூஸ் பண்றப்ப வயரா யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த டேட்டா ஒன்ட் பி சேஞ்சிங் வெனெவர் வி வாண்ட் அண்ட் டேட்டா புது டேட்டா வரப்ப பழைய டேட்டா மறந்துருவோம். ஸோ சிங்க்ரோனைசர்ல வந்து நம்மளால எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூசிங் எ இன்டர்னல் வேரியபிள் வித் த ரெட் ஃபிளாக். ஸோ அதனால தான் வந்து நம்ம வி ஆர் யூசிங் அனதர் வேரியபிள். ஓகே. ஸோ ரீசெட் பண்ணிட்டோம். அடுத்து இஃப் ரைட் எனேபிள் வந்துச்சு, பஃபர் ஃபுல்லா இல்ல அப்படின்னா, நம்ம பாயிண்டர இன்கிரிமெண்ட் பண்ணணும். அதான் இந்த டோட்டல் பிளாக்கோட வேலைய வந்து பாயிண்டர இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு, நம்ம கிரே வேல்யூவ அனுப்பி விடணும். பாயிண்டர என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்னல் பாயிண்டர இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இன்டர்னல் பாயிண்டர் ஆஃப் இந்த கிரே வேல்யூ இருக்குல்ல, கிரே வேல்யூக்கு நம்ம ஃபார்முலா. கிரே வேல்யூவ மாத்துறதுக்கு தேர் இஸ் அ ஃபார்முலா. நம்மளோட இப்ப ஏவ தான் வந்து கிரேவா மாத்தணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேரியபிள் ஏ இன்டு த கிரே வேல்யூ அப்படின்னா, ஏ ஆஃப் சாரி ஏ ஆஃப் ஜி will be like a XOR gate of a and shifting with 1 bit. This will be the formula for gray value conversion. ஓகேவா? ஸோ கிரே வேல்யூவா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதை இன்டர்னல் வேரியபிள்ல சேவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே ஒரு பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணி அதையும் இன்டர்னல் வேரியபிள்ல சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியா நம்ம அவுட்புட்ல குடுக்குற வயர்ல வி ஆர் அசைனிங் த இன்டர்னல் வேரியபிள்ஸ். ஸோ இன்டர்னல் வேரியபிள அவுட்புட்ல போற வயர்ல அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ராப்பரா வந்து நம்ம இங்க இன்டர்னல் வேரியபிள் சேஞ்ச் ஆனாலே அவுட்புட் வயர்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நம்ம அவுட்புட்ல மெயினா வந்து அவுட்புட்ல கிரே வேல்யூ தர்றோம். இன்புட்ல நம்மளோட பாயிண்டர்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் ஃப்ளாக். அதே மாதிரி எம்டி ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா, எம்டி ஃப்ளாக்லையும் சிமிலர்லி நம்ம வந்து ரைட் சைட் பண்ண மாதிரி வி ஆர் டூயிங் இட் இன் ரீட் சைட். ஓகேவா? ரீட் கிளாக்ல ரன் ஆகும். ரீட் எனேபிள் அண்ட் சிமிலர்லி இன்புட்ல வில் பி கெட்டிங் த ரைட் பாயிண்டர் சிங்க்ரனைஸ்டு கிரே வேல்யூ அண்ட் அவுட்புட்ல வி ஷுட் பி சென்டிங் த ரீட் பாயிண்டர்ஸ் கிரே வேல்யூ, ரீட் பஃபர், எம்டி பஃபர் அண்ட் ரீட் பாயிண்டர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சென்ட் பண்ணணும். அதே மாதிரி வி ஆர் யூசிங் த இன்டர்னல் வேரியபிள்ஸ், அசைனிங் இட் வித் த ஆக்சுவல் ஃபார்முலா வி ஹேவ் சிமிலர்லி இன் த Synchronous FIFO வீடியோ. அண்ட் ஆல்வேஸ் பிளாக்ல இஃப் ரீட் எனேபிள் அண்ட் பஃபர் இஸ் நாட் எம்டி அப்படின்னா வி வில் பி அசைனிங் இட் இன் த இன்டர்னல் வேரியபிள்ஸ். ஓகேவா? இதுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி வி ஆர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு கிரே வேல்யூ. ஸோ அதுக்கப்புறமா ரீட் பாயிண்டரை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் வந்து அசைன் பண்ணிட்டோம் கடைசியில். ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாயிண்டரை நம்ம எங்கே சென்ட் பண்ணுவோம்? இந்த கிரே பாயிண்டரை நம்ம சென்ட் பண்ணுறது சிங்க்ரனைசருக்கு சென்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரீட் பாயிண்டருக்கு அனுப்பணும். ஸோ நார்மலாக அனுப்பக்கூடாது, சிங்க்ரனைசருக்கு அனுப்பி தான் அனுப்பணும். ஸோ அதனால வி ஆர் சென்டிங் இட் இன்டு த சிங்க்ரனைசர். சிங்க்ரனைசருக்கு நம்ம 2 ஃப்ளாப் அப்படின்னு ஒரு டிசைன் வச்சுருக்கோம். ஸோ 2 ஃப்ளாப்பில் கிளாக் இன்புட்டாக வருது. ஸோ இது எந்த கிளாக் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து கால் பண்ணுறோமோ அதோட கிளாக். இப்போ ரீட் சைட்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீடோட கிளாக். இந்த சிங்க்ரனைசரில் த கிளாக் வில் பி ஏ சைடில் இருக்க கிளாக் தான் ஒர்க் ஆகும். இந்த சிங்க்ரனைசரில் இந்த பி சைடில் இருக்க கிளாக். ஸோ எங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்றத பொறுத்து தான் அந்த கிளாக்குக்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகும். உள்ள ஒரு பாயிண்டர் நார்மலாக வந்து ஒரு கிரே பாயிண்டர் வரும். அந்த கிரே பாயிண்டரை சிங்க்ரனைஸ் பண்ணி அனுப்பணும். இங்கே சிங்க்ரனைஸ் இஸ் நத்திங் பட் 2 வாட்டி வந்து நம்ம டிலே பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ 2 சைக்கிள் கிளாக் சைக்கிள் டிலே பண்ணுறோம். அதுதான் ஃப்ளிப் ஃப்ளாப்பாக வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறப்ப மாறிக்கிறோம். ஸோ சிந்தசிஸ் பண்ணுறப்ப இட் வில் பி கன்வெர்ட்டிங் ஆட்டோமேட்டிக்கலி இன்டு அ ஃப்ளிப் ஃப்ளாப், டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக மாறிடும். ஸோ 2 கிளாக் வந்து டிலே பண்ணி அனுப்பியிருக்கோம். இது வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம மெயின் பிளாக்குக்கு போனோம்னா, வந்து ஃபுல் ஃப்ளாகை கால் பண்ணி நம்ம ஃபுல் பாயிண்டரை வந்து இந்த வேரியபிளில் இருக்குது. ஃபுல் பாயிண்டர் இதில் இருக்குது, ரைட்டோட கிரே பாயிண்டர் இதில் இருக்குது. இந்த கிரே பாயிண்டரை எடுத்து எங்கே கொடுப்போம்? ஃப்ளிப் ஃப்ளாப்பில் கொடுப்போம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரைட் பாயிண்டர் ஆஃப் கிரேவை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதுலேருந்து வி ஆர் கெட்டிங் த சிங்க்ரனைஸ்டு பாயிண்டர். இந்த 2 பாயிண்டரையும் நம்ம எடுத்து இங்கே ரைட் சைடில் ஜென்ரேட் ஆன சிங்க்ரனைஸ்டு கிரே பாயிண்டர் எடுத்து வி வில் பி கிவிங் இட் டு த எம்டி ஃப்ளாக். அந்த பக்கம் ரீட் சைடில் இருக்க பாயிண்டர் ஜென்ரேஷன் ஹேண்ட்லருக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரீடு பாயிண்டர், சிங்க்ரனைஸ்டு ரீட் பாயிண்டர் அங்கே இன்புட்டாக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரியே வந்து செகண்ட் டைம் 2வது ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வி வில் பி கெட்டிங் த ரீட் கிரே வேல்யூ எடுத்து வி வில் பி புட்டிங் இட் இன்டு ஹியர்.
ரீடோட கிரே பாயிண்டர் சிங்க்ரனைஸ்டு கிரே பாயிண்டருக்கு நம்ம வந்து அனுப்பிடுவோம். ஸோ இப்போ இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டூயிங் திஸ் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ FIFO இருக்குது, நம்ம ஃபுல் ஹேண்ட்லர் இருக்குது, எம்டி ஹேண்ட்லர் இருக்குது. We are using the synchronizers, but synchronizer have a problem. So we are going for the gray values rather than binary value. So we are going for the gray values. So gray value la பண்றப்ப we won't be getting any errors and the output will be so accurate. So அதனால தான் நம்ம synchronizers யூஸ் பண்ணுறோம். Synchronizer பற்றி I'll be putting a separate video on later, ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எப்படி அது ஒர்க் ஆகுது, சப்போஸ் டிஃப்ரெண்ட் கிளாக் வந்து கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபார் நவ் சிங்க்ரனைசர் வில் பி ஒர்க்கிங் லைக் திஸ். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ டாப் எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு டாப் மாடியூலில். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணுறது டெஸ்ட் பெஞ்ச் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். மொத்த FIFOவுமே இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு கிளாக் வந்து டாகிள் பண்ணியிருக்கோம். 2 கிளாக்குமே இங்கே வந்து 5 டிலே கொடுத்து பண்ணியிருக்கோம். 100 MHz ரன் ஆகும். ஸோ இங்கே 7 டிலே கொடுக்குறப்ப நியர்லி வந்து 70 MHz கிட்ட ரன் ஆகும். ஸோ இதான் வந்து நடக்கும். ஸோ அடுத்து வந்து டேட்டா நார்மல் ரீசெட் டேட்டாலாம் கொடுத்துட்டு we are writing the data 11 times உள்ளே வந்து ரைட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சிங்க்ரனஸ் FIFO மாதிரி தான் இருக்கும் டெஸ்ட் பெஞ்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஐ ஷோ யூ த வேவ் ஃபார்ம். ஸோ இப்படி தான் இருக்கும் அவுட்புட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கிளாக் இருக்கும், ரீசெட் இருக்குது. நம்ம ரைட் எனேபிளில் ஃபுல்லாக ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் we are reading enabling the read enable அண்ட் நம்ம ரீட் பண்ணுறோம். ரீடோட அவுட்புட் டேட்டா கரெக்டாக வருது. ஸோ பஃபர் ஃபுல்லாக எப்போ ஃபுல்லாகும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கே ஃபுல்லாகவே எழுதலை. ஸோ அதனால் இங்கே ஃபுல்லே ஆகலை. ஃபுல்லாகவே வந்து 9 டேட்டாஸ் தான் எழுதியிருக்கோம். இங்கே 16 பிட் டெப்த்து. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லே பண்ணல. எம்டி எப்போ எம்டி ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எம்டி ரீட் ஆகும். இங்கே வந்து ஒரே ஒரு இது மட்டும் ரீட் பண்ணல பார்த்தீங்களா? ஸோ அப்போ எம்டி ஃபுல் ஆகாது. ஸோ இங்கே ஃபுல்லாமே ரீட் பண்ணதுனால we will be getting the empty as high. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது ப்ராப்பராக புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூ கேன் ட்ரை இட் ஆன் யுவர் ஓன். சப்போஸ் புரியலை அப்படின்னா யூ கேன் ரீவாச் த என்டையர் வீடியோ அகேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ரீவாச் த வீடியோ இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் இட், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதோட கோடு எல்லாமே வந்து என்னோட கிட்டப்பில் இருக்குது. ஐ லீவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து என்னோட கிட்டப் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ வில் பி ஆன் எஸ்ஐபி ப்ரோட்டோகால்ஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். எஸ்பிஐ ப்ரோட்டோகால்ஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். எஸ்பிஐ அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ். அந்த யூஆர்ட் இருக்குது நம்மள்கிட்ட. யூஆர்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ வி வில் பி டூயிங் லாட் ஆஃப் டிசைன்ஸ் ஃபர்தர். ஸோ அடுத்து சிங்க்ரனைசர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வில் பி கோயிங் வித் த ஃபுல் டிசைன் ஆஃப் another advanced designs. Okay, see you in the next video.